ஹல்லேலூயா, praise the Lord. இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலும் உங்கள் அனைவரும் இந்த ஆராதனையில் சந்திப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபம் செய்வோமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி. இந்த நாளை நீர் தந்ததற்காக நன்றி. ஒரு புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆவிலும் உண்மையிலும் மறைத்து எங்களை நீர் வழி நடத்தும். இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய செவிகளும் உள்ளங்களும் நீர் பாதுகாத்து எங்களோடு நீர் பேசி தேவனே எங்கள் மத்தியில் ஆண்டவரே பெரிய அற்புதத்தையும் அதிசயம் நீ செய்யும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். துதிகனமாகவே உமக்கே நாங்கள் செலுத்திய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. நம்ம எழுந்து நிற்போமா? நம்ம எழுந்து நின்று ஆரம்ப பாடலை நாம் பாடுவோமாக. நின்றவனமாக இந்த வேளையில் காலை ஆராதனை ஜெபத்துக்கு நாம் செல்வோமாக. பிரியமானவர்களே, நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்புக் கொடுக்கவும் வந்திருக்கிறோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேளையில் நாம் அமரலாம், முழங்கால் படியிடலாம். சற்று நேரம் தேவனுக்கு முன்பாக நாம் செய்த குற்றம் குறைகளும் பாவங்களையும் அறிக்கையிட்டு அவர் மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோமாக. Thank you Jesus. Hallelujah. Worship you. இந்த வேளையில் தேவனிடத்தில் நம் பாவ அறிக்கையை நாம் ஒன்றாக சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய மனம் ஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடனுமே சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென். தேவனுடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிலும் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் அவர் சேர்ப்பாராக. ஆமென். இந்த நேரத்திலே நாம் இந்த வாரத்துக்குரிய இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபத்தை நாம் ஒன்று கூடி ஏறெடுப்போம். வருகையின் காலம் 2ஆம் ஞாயிறு, அட்வென்ட் 2. சேர்ந்து ஜெபிப்போம். கிருபையுள்ள கர்த்தாவே, சகல பரிசுத்த வேத வாக்கியங்களையும் எங்களுக்கு போதனையாக இருக்கும்படி அவற்றை எழுதுவித்திருக்கிறீர். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் எங்களுக்கு அருளிய பாக்கியமுள்ள நித்திய ஜீவ நம்பிக்கையை உமது பரிசுத்த வசனத்தால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாங்கள் அவற்றை பற்றி கொண்டு எப்பொழுதும் உறுதியாய் கைக்கொள்ளும்படி அந்த வாக்கியங்களை நன்றாய் கேட்டு வாசித்து கவனித்து கற்றறிந்து உட்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். Hallelujah. Praise the Lord. நம்ம எழுந்து நிற்போமா தேவ ஜனமே? தேவாதி தேவன் ராஜாதி ராஜனை போற்றி பாடுவோம். அவர் இரண்டாவது வருகை காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போமா? ஏனென்றால் அவர் மறுபடியும் திரும்ப வருகிறார். He is coming again. He is coming again. இயேசு மறுபடியும் திரும்பி வருகிறார். தேவ ஜனமே, அவருக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமாக நாம் காத்து கொண்டிருப்போமா? அவரை துதித்து பாடுவோமா? கரங்களை உயர்த்தி மேசியா வருகிறார் என்று பாடுவோம். மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் முகமை நாம் கண்டிடுவே, அவரோடு நானும் சென்றிடுவே. மகிமை மகிமை அந்த நாள் மகிமை. மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். இந்த ஆவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். தேவனின் வருகையில் என் துக்கம் எல்லாம் சந்தோஷமாகவே மாறி போகும். தேவனுக்காய்ப்பட்ட பாடுகள் எல்லாம் மகிமையாய் அன்று மாறிடுமே. இன்று காணும் பாடுகள் இனிமேல் வருகின்ற மகிமை ஈடாய் ஆகுமோ? மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும்
சீக்கிரம் வருகிறார். இயேசுவுக்காய் நான் காத்திருக்கின்றேன், ஆயத்தமாய் எதிர்பார்த்திருக்கின்றேன். இனியும் தாமதம் செய்யாரே, அவர் சொன்னபடியே வந்திடுவார். அந்த நாளில் அவரை கண்டு நாடும் ஆடுவேன் பாடுவேன் துள்ளுவேன். மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எந்த ஆவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். எங்களுக்காகவே ரத்தம் சிந்தின கர்த்தரே, அவரே எங்களுடைய பாவத்தை மீட்டெடுத்த தேவனாக இருக்கிறார். அவர் நமக்காக வந்தவர், பாடுகள் பட்டவர், ரத்தம் சிந்தினவர், பாவத்தை கழுவினவராக இருக்கிறார். தேவச்சனமே, இரு கரத்தை நாம் உயர்த்தி அவரை நோக்கி இயேசுவே இயேசுவே என்று சொல்லுவோமா? எனக்காகவே இரத்தம் சிந்தின கர்த்தரை கண்டு 1000 முத்தங்களிடம் சிலுவை சுமந்து நடந்த பாதம் விழுந்து நன்றி சொல்லிடணும். இந்த தியாகம் செய்த அன்பு முகமே காண ஏங்குகின்றே. மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எங்கள் பாவம் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எங்கள் ஆவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் முகமே நான் கண்டிடுவேன், அவரோடு நானும் சென்றிடுவேன். மகிமை மகிமை அந்த நாள், மகிமை 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 அந்த நாள், மகிமை 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 அந்த நாள், மகிமை 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 அந்த நாள், மகிமை. மேசியா இயேசு ராஜா அவர் மீண்டும் வருகிறார். எங்கள் ஆவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். ஆம் தேவனே, ஆம் ராஜாவே, எங்கள் ஆவல் தீர்க்க நீ சீக்கிரமாக வருகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நிகரே இல்லாதவர் நீர் ஆண்டவரே, நிகரே இல்லாத சர்வேசா ஆண்டவரே. நீர் எங்களை கண்டு எங்களை மீட்டெடுத்த வல்லவர் ஆண்டவர், நல்லவர் தேவனே. உம்மையே போற்றி பாட எங்களை ஆயத்தம் செய்தருளும் தேவனே. இந்த துதி பாடலை பாடும் பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தில் எங்களை மூடி உம்முடைய அன்பால எங்களை ஏவி எழுப்பும் ஆண்டவரே. உம்முடைய அன்பால எங்களை ஏவி எழுப்பும். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா 10,000
வணங்கிடுவோம் நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே.
வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், உந்தன் நாமம் ஆம் ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே உம்மையே சேவிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை ரட்சித்தவர் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, பாவ ஜீவியத்திலிருந்து சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவர் நீர் ஆண்டவரே. பரலோக தேவன், பரலோக ராஜா நீர் ஆண்டவரே. ஆம் தேவனே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. எப்போதும் இருப்பவர் நீர், இனிமேலும் வருபவர் நீர் ஆண்டவரே. தேவனே, இந்த நாளிலும் உம்முடைய பரிசுத்தத்தில் எங்களை நீர் மூடி உம்முடைய அன்பால எங்களை சந்தியும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய இரத்த கோட்டைக்குள் எங்களை காணச் செய்தருளும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை காணச் செய்தருளும் ஆண்டவரே, உம்மை காணச் செய்தருளும். நன்றி செலுத்துகிறோம் தேவனே, நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்தி இயேசுவின் மகா மகா பரிசுத்த உயிர் தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 8 முடிய நாம் வாசிக்க கேட்போம். Gospel according to Mark chapter 1 verses 1 to 8. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாத ரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வருகையின் காலம் அட்வென்ட் ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த
எபிஃபனி திருச்சபையின் விக்கார் ரெவரண்ட் கேனன் ஸ்டீவன் ஆசீர்வாதம் அவர்களுக்கும், குருவானவர் அருட்திரு பால் சேவியர் அவர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய செய்தியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 8 வரை கர்த்தருடைய செய்தியை நான் உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அட்வென்ட் ஞாயிறு. அட்வென்ட் என்றால் என்ன? இது வருகையின் காலம். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைக்கும் ஒவ்வொரு நாளும் வருகையின் காலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொண்ட ஒரு பாடம். ஆண்டவராகிய இயேசு 2ஆம் வருகை விரைவில் இருக்கப் போகிறது. அவருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. குறிப்பாக கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும் என்று. ஆகவே அந்த நாட்களுக்காக நாம் காத்திருக்கும் போது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு Preparing the way for the Lord. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல், வழியை ஆயத்தப்படுத்துதல். கர்த்தருடைய வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துதல். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கும்போது அவருடைய வருகைக்காக வழியை நாம் ஆயத்தப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரம் தன்னுடைய புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிற காரியங்களை பார்க்கும்போது அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே முதல் பகுதி, அதாவது 40ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக இருக்கிற பகுதியை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அநேக காரியங்களை சொல்லினாலும் இந்த 2ஆம் பகுதி 40ஆம் அதிகாரத்திலிருந்து நான் பார்க்கும் பொழுது குறிப்பாக ரட்சிப்பை குறித்தும் வரப்போகிற மேசியாவை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே வந்து கூப்பிட போகிற காரியத்தை இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்பாக சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொன்ன காரியங்களை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த மார்க்கு 1ஆம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானகன் மக்களை பார்த்து, குறிப்பாக யூதேயா தேசத்திலிருந்து வந்த மக்கள், எருசலேம் நகரத்தார், அவர்களை பார்த்து, அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து மனம் திரும்பும்படி அவர்களை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது பாவத்திலிருந்து மனம் திரும்புதல். சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன வேத வாக்கியம், தீர்க்க தரிசனம் இந்த நாட்களிலே, குறிப்பாக யோவான் ஸ்நான நாட்களிலே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஒருபோதும் மாறுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் மாறுவதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுகிற தேவன். அவர் அழைக்கிற மனிதர்கள் a specific calling, அதாவது குறிப்பிட்ட மனிதர்களை குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட பணிக்காக ஆண்டவர் அழைக்கிறார். குறிப்பாக மேசியாவை அறியாதவர்களை அவர் அறிந்து கொள்ளத்தக்கதாக, மற்றவர்களுக்கு அவரை குறித்து சொல்லத்தக்கதாக யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் குறிப்பிட்டு அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு ஏறக்குறைய 400 ஆண்டுகள் அமைதியின் காலம். அந்த அமைதியின் காலத்திற்கு பிறகு ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், மேசியா வரப்போகிறார் என்ற செய்தியை உலகிற்கு ஒரு நற்செய்தியாய் அறிவிக்க யோவான் ஸ்நானகன் வந்து சொன்னபொழுது மக்கள் அதை கேட்கத்தக்கதாக வந்தார்கள். அப்பொழுது அதை பார்க்கும்போது அந்த நேரத்திலே திடீரென்று suddenly John the Baptist came and proclaimed the coming of the Messiah, Christ. அவரை குறித்து, கிறிஸ்துவின் வருகையை குறித்து சொல்லுவதற்காக திடீரென்று அவர் வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சில காரியங்களை குறிப்பிட்டு செய்கிறதை பார்க்கிறோம். அவருடைய வருகையின் ஆயத்தம், அவருடைய அழைப்பு, அவருடைய ஊழியம், இவைகளை குறித்து பார்க்கும்போது a specific calling, a specific timing, a specific mission என்று நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை குறித்து இந்த நாளிலே 3 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் முதல் வருகையை குறித்து 3 குறிப்புகளை இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது என்னுடைய குறிப்பு த ஸ்பெசிஃபிக் டைமிங், அதாவது குறிப்பிட்ட நேரம். இந்த குறிப்பிட்ட நேரம் என்று சொல்லும்போது இயேசுவானவரின் பிறப்பு தேவனால் முன்பாகவே திட்டமிடப்படுகிறது. ஆனால் அது ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனங்களிலே பார்த்தோம் என்றால்
10:11 இப்படியாக சொல்கிறது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக செல்லுகிறது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பை குறித்தும் அவரின் அற்புதங்கள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அந்த கால பகுதியிலே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு பராக்கிரமசாலியாக வருகிறார், அரசாளுவார். ஆனால் அடுத்த பகுதியிலே சொல்லப்படுகிற காரியம், அவர் மெய்ப்பனை போல இருப்பார். மெய்ப்பன் என்று சொல்லும்போது, மெய்ப்பன் ஒரு நல்ல மெய்ப்பன் என்று யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அதே போல ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசுவானவர் ஒரு பெரிய மெய்ப்பனாக, பிரதான மெய்ப்பனாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேத பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒரு மெய்ப்பனுடைய பணி என்ன? தன்னுடைய ஆடுகளை பாதுகாத்து கொள்வது, அவர்களுக்கு உணவு கொடுத்து போஷிப்பது, அவர்களுக்கு ஏதாவது அந்த ஆடுகளுக்கு, அந்த மந்தையில் உள்ள ஆடுகளுக்கு கஷ்டங்கள் வரும்போது, நோய்கள் வரும்போது அவைகளை தூக்கி சுமப்பது, மற்ற வெளியில் இருக்கிற மிருகங்கள் அந்த ஆடுகளை கவர்ந்து செல்லாதபடிக்கு பாதுகாத்து கொள்வது. இப்படியாக ஒரு மெய்ப்பனின் பணியை ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தபோது ஒரு நல்ல மெய்ப்பனாக நம்மை பொறுப்பெடுத்து கொண்டார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக அவர் வந்து பிறந்தபோது ஒரு சூழ்நிலை என்ன என்றால், ரோமன் எம்பையர்ஸ், அதாவது ரோம பேரரசர்கள் இருந்தார்கள். இந்த ரோமன் எம்பையரில் பார்த்தோம் என்றால் எப்படி இருந்தது? எல்லாம் எளிதாக பரவக்கூடிய, அதாவது ஒரு நல்ல ஒரு சமாதானம் உள்ள ஒரு நிலைமை, சுச்சுவேஷன். அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது என்றால், அந்த நாட்களிலே ஒரு சமாதானம் இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த ரோம பேரரசர்களின் காலத்திலே டிராவல் வாஸ் ஈஸி, அதாவது பயணம் செய்வது என்பது மிக எளிதாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பொதுவான மொழி, காமன் லாங்குவேஜ் இருந்ததால் அவருடைய மரணம், அவருடைய பிறப்பு, அவருடைய அற்புதங்கள், அவருடைய மரணம் எல்லாம் எளிதாக மற்றவர்களோடு பரவக்கூடியதாக, மற்றவர்கள் பேசக்கூடியதாக இருந்ததை நாம் வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வரும்போது, வருகிறவர் மேசியாவாய் என்று எண்ணி பழைய ஏற்பாட்டு கால ப்ராஃபஸி, அதாவது அதை எண்ணி அவர்தான் மேசியா வருகிறார் என்று யோவானை கூட மனிதர்கள் இவன்தான் மேசியாவோ என்று சொல்லுகிறதை தன்னுடைய இருதயங்களில் யோசனை பண்ணினார்கள் என்று லூக்கா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு ஒரு சரியான நேரத்திலே திட்டமிட்டு நடக்கிறது. சரியான காலகட்டத்திலே அவர் குழந்தையாக, ஒரு சிறு பாலகனாக பிறக்கிறார். அதே போல இயேசுவை அறிவிக்கும் ஜான் த பேப்டிஸ்ட், அவரும் பார்த்தோம் என்றால் ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்புக்கு முன்னால் அவர் பிறந்து, அவருடைய இயேசுவின் பிறப்பை குறித்து மற்றவர்களுக்கு முன் அறிவிக்கத்தக்கதாக அவர் வருகிறார். குறிப்பாக அவர் பிறக்க வேண்டும், அவர் எப்போது பிறக்க வேண்டும் என்று கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் திட்டமிடுகிறார். சகரியா, எலிசபெத் அத்தனை வயதான காலத்திலே அவர்களுக்கு யோவான் ஸ்நானகனை ஒரு பிள்ளையாக தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். எலிசபெத் குழந்தை இல்லாமல் வயதான காலத்திலே குழந்தை வயிற்றில் இருந்தபோது குழந்தை துள்ளிற்று என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள் என்றும் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கருவில் இருக்கும்போதே அந்த ஆண்டவருடைய ஸ்பெசிபிக் அண்ட் பர்ஃபெக்ட் டைமிங் இந்த பிள்ளையோடு இருந்தது, அந்த குடும்பத்தோடு இருந்தது. ஆகவே தான் அந்த பிறப்பு பார்த்தோம் என்றால், ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பு குறிப்பிட்ட காலத்திலே திட்டமிடப்படுகிறது. அதே போல யோவான் ஸ்நானனுடைய பிறப்பும் திட்டமிடப்பட்டு ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே சொல்லப்பட்டதை போல அவர் வனாந்திரத்திலே கூப்பிடுடைய சத்தமாய் ஆண்டவர் வருகையை முன்னறிவிக்க கூடியவராய் அவர் வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் வந்து சொன்ன ஒரு காரியம், பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுடைய சத்தமாய் அவர் வந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். A specific timing. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிட்ட காரியங்களுக்காக வைத்திருக்கிறார்.
ஆனால் அதை நாம் புரிந்து கொள்வதில்லை. எதற்காக கர்த்தர் நம் வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்திலே இந்த சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார் என்று நாம் அநேக நேரங்களிலே நாம் தவறி விடுகிறோம். நாம் நினைக்கிற நேரத்திலே நாம் நினைக்கிற வண்ணமாய் கர்த்தர் திட்டமிட வேண்டும், கர்த்தர் அதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எதை செய்தாலும் ஸ்பெசிஃபிக் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்து திட்டமிட்டு அதை நடத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக த ஸ்பெசிஃபிக் பர்சன், அதாவது ஒரு குறிப்பிட்ட மனிதர். இரண்டாவது குறிப்பாக த ஸ்பெசிஃபிக் பர்சன், ஒரு குறிப்பிட்ட மனிதனை குறித்து நான் இந்த இடத்திலே நான் விவரிக்க விரும்புகிறேன். யோவான் ஸ்நானகன் காட் சோசன் பர்சன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். யோவான் பிறந்த பொழுது அந்த நாட்களிலே அந்த கலாச்சாரத்திலே, யூத கலாச்சாரத்திலே முதலாவது ஒரு மகன் பிறந்தால் எப்பொழுதும் தகப்பனாருடைய பெயர் தான் வைக்கப்படும். ஆனால் அதுதான் முறையாக இருந்தது. ஆனால் யோவான் பிறப்பதற்கு முன் காபிரியேல் தூதன் யோவானை குறித்தும் அவன் வருங்கால ஊழியத்தை குறித்தும் சொல்லி அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லி அவருடைய தகப்பனாருக்கு சொல்லுகிறார். அவருடைய தகப்பனார் ஒருவேளை அதை எப்படி எடுத்துக்கொண்டார் என்று தெரியாது, ஒரு நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். அப்பொழுது அவருடைய வாய் அடைக்கப்படுகிறது. ஆனால் அன்பான தேவ ஜனமே, அவன் ஊமையனாக இருந்து எழுத்து பலகையில் தன்னுடைய மகனின் பெயரை யோவான் என்று எழுதிய பிறகு அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்படுகிறது. கர்த்தர் அழைத்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் எவ்வளவு அழகாக ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார், குறிப்பிட்டு அழைக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசிகள் பொதுவாக வனாந்தரத்திலே ஜெபித்து தனித்திருந்து தேவனுடைய செய்தியை பெற்றுக்கொள்வார்கள். தாழ்மையுள்ளவனாக யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்திலே இருந்தார். அவர் பார்த்தோம் என்றால் அவர் தனிமையில் ஆண்டவருடைய வருகைக்காக தன்னை தயார்படுத்தி மற்றவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் வருகையை குறித்து அறிவித்தார். யோவான் 3:30 பார்த்தோம் என்றால் ஒரு தாழ்மையின் மனிதனாக இருந்தார். ஆண்டவருடைய அழைப்பிலே ஒருவேளை அவருடைய இருதயத்தின் தாழ்மையை கர்த்தர் பார்த்திருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார் யோவான் 3:30, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அதுதான் ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய அழைப்பு. அது மட்டுமல்ல, அவர் வந்தபொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், இயேசுவானவர் யோவான் ஸ்நானகனிடத்திலே ஞானஸ்நானம் பெற வரும்பொழுது உம்முடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உம்மிடத்தில் நான் ஞானஸ்நானம் பெற வேண்டி இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமோ என்று தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதனை இந்த இடத்திலே பார்க்கிறோம். தாழ்மையுள்ள அந்த இருதயத்தை கர்த்தர் கண்டு அவனை அழைக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் அறிவித்த ஒரு காரியம், என்னிலும் வல்லவர் எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார் என்று சொல்லி ஆண்டவரை அவன் மேன்மைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவரை குறித்து ஆண்டவருக்கே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை மேன்மையாக எண்ணவில்லை. அது மட்டுமல்ல, இயேசுவின் இனத்தானாக இருக்கிறேன், ஆகவே நான் பெரியவன், அவருடைய உறவினர், ஆகவே நான் பெரியவன் என்று அவன் ஒரு நாளும் சொல்லவில்லை. தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஒரு குறிப்பிட்ட மனிதன், a specific person. He was chosen by God. ஆண்டவர் அதனால்தான் அவருடைய தாழ்முள்ள இருதயத்தை கண்டு அவனை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே பார்க்கும்போது நம்முடைய தாழ்மை எப்படி இருக்கிறது? கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார், நமக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், வித்தியாசமான ஊழியங்கள். அந்த ஊழியங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம்? அன்பான தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோமா? மனிதர்களுக்கு முன்பாக நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுத்துகிறோமா? எத்தனை பேரை நாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம்? எத்தனை பேரை ஆண்டவருடைய வருகை, 2ஆம் வருகைக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம்? முதலாவது ஒரு குறிப்பிட்ட அந்த நேரத்தை குறித்து பகிர்ந்து கொண்டேன், பர்ஃபெக்ட் த ஸ்பெசிஃபிக் டைமிங். அடுத்ததாக த ஸ்பெசிஃபிக் பர்சன். மூன்றாவதாக த ஸ்பெசிஃபிக் மிஷன், குறிப்பிட்ட ஊழியம், குறிப்பிட்ட திருப்பணியை குறித்து இந்த நேரத்திலே நான் மூன்றாவதாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-4 நாம் பார்த்தோம் என்றால், அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று சொல்லுகிற ஒரு மனிதனாக அவன் வருகிறான். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவையாகும், கரடானவைகள் சமமாகும் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய அழைப்பு,
அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகே தேசமெங்கும் போய் பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவருடைய அழைப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மிஷன் என்ன என்று பார்த்தோம் என்றால், அவருடைய திருப்பணி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படி, மக்களை அவன் தயார்படுத்தும்படி அவன் பிரசங்கித்தான். அன்பானவர்களே, கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலேயே அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படும் என்று தைரியத்தோடு சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலே சொன்ன அந்த வேத வாக்கியம், தீர்க்க தரிசனம், அந்த மிஷன், ஊழியம் இங்கு நிறைவேறுகிறதை, திருப்பணி நிறைவேறுகிறதை இந்த பார்க்கிறோம். த மிஷன் ஒர்க், ஆண்டவருடைய திருப்பணியை அவன் நிறைவேற்றுகிறான். முதலாவது அவனுடைய திருப்பணி என்ன கொடுக்கப்பட்டது? பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை அவன் பிரசங்கித்தான். விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், ப்ரூட் ஆஃப் ஸ்னேக்ஸ் என்று தைரியத்தோடு சொல்லக்கூடிய ஒரு மனிதனை இந்த இடத்திலே பார்க்கிறோம். உங்களுக்கு வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கேட்கிறான். அடுத்ததாக, உம்மாலே நான் ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா என்று தாழ்த்துகிறான். போல்ட்னஸ், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை தைரியத்தோடு செய்கிறான். ஏரோது ராஜா தன்னுடைய சகோதரன் பிலிப்பினுடைய மனைவி ஏரோது குறித்து அவனிடத்தில் இருந்த அந்த தகாத உறவை குறித்து தைரியத்தோடு அவன் மரணத்தை சந்திப்பான் என்று அவன் தெரியும். ஆனால் தைரியத்தோடு அந்த ராஜாவிடத்தில் சென்று அவனுடைய தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒரு மனிதனாக வந்தான். அதுதான் அவன் கொடுக்கப்பட்ட தைரியத்தின் ஊழியம். தைரியமாக அதை சொன்னதனால் அவன் சிரச்சேதம் பண்ணப்பட்டான். அன்பானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய ஊழியம் சமர்ப்பித்தல், தன்னை ஆண்டவருக்கென்று சமர்ப்பித்தான். சப்மிஷன் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, காட்ஸ் கிவன் ப்ரிவிலேஜ் டு அஸ். நமக்கு கூட அநேக ஊழியங்கள் கொடுக்கப்படுகிறது ஆலயத்தில். நாம் இந்த ஊழியங்களை நம்முடைய ஊழியம் என்று எடுக்கிறோமா, ஆண்டவருடைய ஊழியம் என்று எடுக்கிறோம்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாக அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையாய் அவன் நிறைவேற்றுகிறான். கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்றினான். வனாந்தரத்திலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு யோவானை குறித்து சொல்லும் பொழுது, யோவான் 5:33, நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான் என்று இயேசுவானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அன்பானவர்களே, இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவருடைய அழைப்பு, அந்த குறிப்பிட்ட நேரம், ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாக, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுகிறவனாக இந்த உலகத்திலே வந்து ஆண்டவருடைய பிறப்பை குறித்து, முதலாம் வருகையை குறித்து உலகுக்கு அறிவித்தான். ஆண்டவர் வருகிறார். இந்த கோவிட்-19 வந்தபொழுது அநேகர் சொன்ன ஒரு காரியம், ஐயோ உலகம் அழியப் போகிறது, ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவர் வரப்போகிறார் என்று எல்லாரும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ரொம்ப சந்தோஷம். ஆனால் எத்தனை பேர் ஆண்டவர் வரப்போகிறார், நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்ல எத்தனை பேர் சொன்னார்கள்? எத்தனை பேர் சொல்வதற்கு அது தைரியம் இருந்தது? ஆண்டவர் வரப்போகிறார், அவர் ஒருவேளை இன்று இரவிலே கூட, ஏன் இந்த மதியம் கூட வரலாம், அல்லது இன்று மாலையிலே வரலாம். ஆண்டவர் வரும்பொழுது அவரை வரவேற்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அதாவது அந்த குறிப்பிட்ட நேரம் எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. நான் திருடனை போல வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறோமா? எத்தனை பேரை நாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம்? ஆண்டவர் இயேசுவை குறித்து, அவருடைய ரட்சிப்பை குறித்து, அவருடைய மீட்பை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து, உலகத்திலே இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு நித்திய வாழ்க்கை உண்டு என்பதை எத்தனை பேருக்கு நாம் அறிவித்திருக்கிறோம்? அன்பானவர்களே, ஒருவேளை நாம் அறிவிக்காதிருந்தால் இதுவே இரட்சண்ய நாள், இதுவே அனுகிரக காலம் என்று மனதிலே கொண்டு நாம் ஆயத்தப்படுவோம். அடுத்ததாக, ஸ்பெசிபிக் பர்சன், குறிப்பிட்ட நபர், குறிப்பிட்ட மனிதன். யோவான் அன்று குறிப்பிட்ட ஒரு மனிதனாக அழைக்கப்பட்டார். இன்று நீங்களும் நானும் தான் அந்த குறிப்பிட்ட மனிதராக நிற்கிறோம், ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறோம். அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நமக்கு ஒவ்வொருக்கும் ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. You and me are chosen by God.
நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த ஊழியம் என்பது, தெரிந்து கொள்ளப்படுதல் என்பது எல்லாமே ஒரு பிரிவிலேஜ், ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் கொடுக்கப்பட்ட அந்த மிஷன், அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியம் என்ன என்று பார்த்தால், யோவான் ஸ்நானகன் போல்ட்னஸ், அதாவது தைரியத்தோடு அவன் பிரசங்கித்தான். இரண்டாவதாக சப்மிட் செய்தான், அதாவது he submitted himself to the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவுக்கு தன்னை அவன் சமர்ப்பித்தான். நாம் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நம்மை சமர்ப்பித்திருக்கிறோம்? அநேக நேரங்களிலே we give instruction to the Lord. ஆண்டவருக்கு நாம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்று. எத்தனை முறை ஆண்டவரே என் வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் என்னவோ அதை நிறைவேற்றி தாரும் என்று சொல்ல எத்தனை பேர் நாம் காத்திருக்கிறோம். காலம் சமீபம், கர்த்தர் வரப்போகிறார். திருடனை போல வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த திருடனை போல வருவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் வரப்போகிற நேரம் என்று எது என்று தெரியாது. ஆனால் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஒருவேளை நம்முடைய வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வருகிறார் என்றால் நாம் என்ன செய்வோம்? முதலாவது நம்முடைய ஃப்ரண்ட் யார்ட், அதாவது என்ட்ரன்ஸ், அதை நாம் சுத்தப்படுத்துவோம். வருகிறவர்கள் நம்ம வீட்டை பார்த்த உடனே ஆஹா ரொம்ப அழகாக இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக. அப்படித்தான் ஆண்டவர் வரப்போகிறார். நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது, சுத்தப்படுத்த வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அன்பானவர்களே, மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ், அது நமக்கு தேவை. பாவ மன்னிப்பு, அது நமக்கு தேவை. எல்லாவற்றுக்கும் மேலாக கன்ஃபெஷன், பாவ அறிக்கை செய்து ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை நாம் நன்றாக உணர வேண்டும். ஆண்டவர் வரப்போகிற நாட்கள் மிக சமீபம். ஆண்டவர் வரும்போது ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே பார்த்தோம் என்றால் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டாலும், ஒன்று, இயேசுவின் மரணத்தை குறித்து 175 முறை புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அவரின் உயிர்த்தெழுதல் 104 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 260 அதிகாரங்களிலே உள்ள 7958 வசனங்களில் இயேசுவானுடைய பரமேறுதல் 33 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய இரண்டாம் வருகை 318 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த இம்பார்ட்டன்ஸ், ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குறித்தான முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை சொந்த இரட்சகராக எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? ஏற்றுக்கொண்டவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும் கிறிஸ்துவுக்குள் நாம் ஜீவிக்கிறோமா? அந்த கிறிஸ்துவுக்குள் நாம் ஜீவிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவரோடு உள்ள உறவு, நாம் அநேக ஊழியங்களை செய்யலாம், அநேக காரியங்கள் கர்த்தருக்கென்று ஓடலாம், ட்ராக்ஸ் கொடுக்கலாம், ஜெபம் பண்ணலாம், எல்லாருக்கும் நம்ம சுத்தம் பண்ணலாம், எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் கர்த்தரோடு உள்ள உறவை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். யோவான் அவனுக்கு கொடுத்த உறவை, அவனுக்கு கொடுத்த ஊழியத்தை, அவனுக்கு கொடுத்த ஜீவியத்தை அவன் சரியாக பயன்படுத்தினான். வனாந்தரத்திலே தனித்திருந்து ஆண்டவருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். யாருக்கும் வனாந்தரத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்ப, இட்ஸ் அன் அன்பிளசன்ட் பிளேஸ், விரும்பத்தகாத, சந்தோஷம் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்திலே ஆண்டவருடைய வருகையை குறித்து மற்றவர்களுக்கு சந்தோஷத்தோடு சொல்லக்கூடிய, தைரியத்தோடு சொல்லக்கூடிய ஊழியத்தை உண்மையாய் செய்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் தன்னை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து சமர்ப்பித்தான். அன்பானவர்களே, உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிற சில காரியங்கள், நம்ம எல்லா ஊழியமும், எந்த ஊழியம் செய்தாலும் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது, அதை நாம் சரி செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். விட வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதை விட்டுவிட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதனுக்கும் தேவனுக்கும் விரோதமாய் செய்து ஏதாவது பாவம் செய்திருந்தால் அதை விட்டுவிட கற்றுக்கொள்வோம். மறைவான பாவங்கள் கர்த்தருக்கு விரோதமானவைகள். கர்த்தர் மறைவானவைகளை பார்க்கிறார். ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சி. இவைகள் மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கிறதா? மனம் திரும்ப ஆண்டவர் மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். யோவானுடைய முதலாம் வருகையிலே யோவான் முதலாம் வருகை, அவருடைய வாழ்க்கை, ஆண்டவர் இயேசுவின் முதலாம் வருகையை குறித்து யோவான் உலகுக்கு அறிவித்தார். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட மனிதனை அழைத்து குறிப்பிட்ட ஊழியத்தை கொடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழைப்பு, நாம் தான் அழைக்கப்பட்டவர்கள், நமக்கு தான் கொடுக்கப்பட்ட நேரம், கொடுக்கப்பட்ட ஊழியம், இயேசுவின் வருகையை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதற்கு முன்பாக
நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள உறவிலே குறைகள் இருந்தால் அதை சரி செய்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசினார். அதாவது வரப்போகிற நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் அவருடைய வருகை இருந்தது. அதே போல இன்னொரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது, அவர் வரப்போகிறார். வழிகளை ஆயத்தப்படுத்துவோம். அதே போல ஒரு குறிப்பிட்ட மனிதனை ஆண்டவர் அழைத்தார். அந்த நாட்களிலே அழைத்த மனிதன் யோவான் ஸ்நானகன். இந்த நாட்களிலே அவர் அழைக்கிற மனிதர்கள் நீங்களும் நானும் தான். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை யோவான் ஸ்நானகனுக்கு கொடுத்தார். நமக்கும் ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையும் மொத்தமாய் கர்த்தருக்கென்று பயந்து நாம் செய்கிறோமா? இதுதான் நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிற கேள்வி. இதோ அட்வென்ட் காலம், கிறிஸ்துமஸ் காலங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். இயேசுவின் முதலாம் வருகையை கொண்டாடிய நாம் அவருடைய முதலாம் வருகையை நாம் பார்க்கவில்லை, ஆனால் அதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இரண்டாம் வருகை கர்த்தருக்கு சித்தமானால் நாம் பார்க்கக்கூடிய தருணத்தை கர்த்தர் கொடுத்தால் அதற்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் உள்ள வரப்போகிற எங்கள் நல்ல தகப்பனே, தேவரீர், இந்த நாளிலே நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக நன்றி கூறுகிறோம். நீர் வந்த அந்த குறிப்பிட்ட த ஸ்பெசிஃபிக் டைமிங் ஆண்டவரே, அந்த நாட்களிலே ஒரு சமாதானத்தின் நேரத்திலே ஒரே லாங்குவேஜ், காமன் லாங்குவேஜ் இருந்தது. மக்கள் உம்முடைய பிறப்பை குறித்தும், உம்முடைய அற்புதங்களை குறித்தும், உம்முடைய மரணத்தை குறித்தும், உம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அறிந்து கொள்ள ஒரு தருணத்தை தந்தீர். அதே போல இப்பொழுதும் ஆண்டவரே, எல்லாருக்கும் ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு இருக்கிறது. அதன் மூலமாக இந்த உலகம் உங்களை காணக்கூடிய ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது. ஆண்டவரே, உடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தாவே, அதே போல அழைக்கப்பட்ட மனிதன், குறிப்பிட்ட மனிதன், த ஸ்பெசிஃபிக் பர்சன் யோவான் ஸ்நானகனாக இருந்தார். ஆனால் இன்று நாங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தியதற்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவரீர், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், அந்த அன்பின் ஊழியத்தை உடைய வருகையை குறித்தும், உடைய அன்பை குறித்தும், உடைய பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மற்றவர்களுக்கு சொல்ல எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவது எப்படி? ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர், காசோலை, பேநாவ் UEN மற்றும் பேநாவ் QR கோட் மூலமாக உங்கள் கட்டணங்களை நீங்கள் செலுத்தலாம். ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர் மற்றும் காசோலை மூலமாக நீங்கள் உங்களுடைய கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய DBS கரண்ட் அக்கவுண்ட் 018-765-3. பேநாவ் UEN வாயிலாக நீங்கள் உங்கள் கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய UEN நம்பர் T08CC4067HGEN. உங்கள் கட்டணங்களை பேநாவ் QR கோட் மூலமாகவும் இப்பொழுது நீங்கள் செலுத்தலாம். Hi guys, nice to be back. அறிவிப்புகளை நாங்கள் கேட்போம். Let's listen to the announcement. நம்முடைய விக்கார் விடுமுறையில் போகிறாரு. அவர் 29ஆம் தேதி 13ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் விடுமுறையில் இருப்பார். இந்த மாதத்தில் ரெவரண்ட் பால் சேவியரும் 8ஆம் தேதி 11ஆம் தேதி 15ஆம் தேதி 20ஆம் தேதி இன்னுமாக 22 23 26 30ஆம் தேதி டிசம்பர் மாதத்தில் விடுமுறை இருப்பார். அப்படி போவதற்காக நாங்கள் செபிப்போமாக. அவர் விடுமுறையில் இருக்கும்போது அவர்களுடைய சொந்த நேரத்தை செலவழிக்கும் தேவனோடு தொடர்பு கொள்ளும்படியாக நாங்கள் செபிப்போம். அவசர தேவைக்கு சபை அனுகூலத்தை நீங்கள் அணுகும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஃபண்ட் ரைசிங் காய்ஸ்,
நன்கொடை உண்டியல் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க, வச்சுருக்காதீங்க, கொண்டுட்டு வாங்க சபைக்கு வரும்போது கொண்டுட்டு வரும்போது நாங்கள் மறுபடியுமாக 24ஆம் தேதி கிறிஸ்துமஸ் ஆராதனை புது நன்கொடை உண்டியல் உங்களுக்கு கொடுப்போம். அதை பெற்றுக்கொண்டு உற்சாகமாக தேவனுக்கு கொடுங்க. ஏன்னா கட்டட நிதிக்கு நாங்கள் திரட்டும்படியாக இந்த பிரயாசத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதை நீ செய்யும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தசம்பாக முறைகள் கைஸ், அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்ளும். 13ஆம் தேதி அன்றைய தினத்திலே அந்த தசம்பாக முறைகள் தயார்பட்டு அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். தயவுசெய்து நீங்கள் அதை எடுத்து அடுத்த வருஷத்திலே தேவனுக்கு உண்மையாக இருந்து தசம்பாகத்தை கொடுக்கும்படியாக ஆசீர்வாதமாக இருங்க சபைக்கு. இன்னுமாக முக்கியமாக ஒரு அறிவிப்பு என்னவென்றால், MCCY நம்மளுக்கு ஆராதனை செய்யும்படியாக 100 பேர்கள் ஆராதனை செய்யும்படியாக அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அது 13ஆம் தேதி அன்றைக்கு தொடங்கும். நீங்கள் சபைக்கு வரும்போது அந்த ஆராதனை ஸ்தலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 2 பகுதியாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. 3 மீட்டர் தூரமாக ஒரு பகுதி இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது பிரகாரம் நாங்கள் செய்திருக்கின்றோம். ஜோன் A, ஜோன் B என்று 2 பிரிவாக இருக்கும்போது அதில் நீங்கள் அமரும்படியாக ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். தயவுசெய்து இங்கே ஒத்துழையுங்கள். நீங்கள் வரும்போது சபைக்கு வரும்போது அப்படியாக கேட்டில் பிரவேசிக்கும் போது சேஃப் என்ட்ரி செய்து ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்க்ரீனிங் செஞ்சு அங்கே ஒரு லேபிள் கொடுக்கப்படுவார்கள், பச்சை இல்லாட்டி சிவப்பு. அதைப்படி ஆசிரியர்கள் பார்த்து உங்களுக்கு அந்த இடத்துல உட்காரும்படியாக அவர்கள் கொண்டு போவார்கள். தயவுசெய்து ஒத்துழையுங்கள். இதற்கு ஒத்துழைக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஆராதனைக்கு 13ஆம் தேதி அன்றைக்கு டிசம்பர் மாத ஆராதனைக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்படியாக வரும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் பண்ணலாம். வரும் செவ்வாய்க்கிழமையில் இருந்து சனிக்கிழமை வரைக்கும் அது தொடர்பு இது பதிவு செய்யும்படியாக நேரத்திலே நீங்கள் செய்யலாம். இன்னுமாக குக்கீஸ், கிறிஸ்துமஸ் குக்கீஸ் விற்பனையாக இருக்கிறது. நம்முடைய கட்டட நிதிக்கு திரட்டும்படியாக அது பிரயாசம் எடுத்திருக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ப்ரோசன் கண்ணாரி, இன்னுமாக செம்பாரேட், நத்தலா பாட்ஸ் எல்லாம் விற்கப்பட்டது. In other words, it's sold out. So தயவு செய்து மற்ற குக்கீஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது சீக்கிரத்தை இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்கே மேல் விவரம், இன்னுமாக விவரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி ஆர்டர் செய்யணும், எப்படி பெற்றுக்கொள்ளும், டிரான்ஸ்போர்ட் தேவையா என்று எல்லா விவரமும் உங்களுக்கு சொல்லுவார்கள். தயவு செய்து ஒத்துழைச்சி நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கதர் நிதிக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. We still need more to go. Let's pray for the birthday guys and anniversary. பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அவர்களுக்காக இந்த வேளையிலே எங்கே நீங்கள் இருக்கிறீர்களோ கல்லுகளை மூடி நாங்கள் ஜெபிப்போமாக. பிதாவே, நன்றி செலுத்துகின்றோம். இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற ஜனங்களுக்காக நாங்கள் செலுக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இவருடைய வாழ்க்கையிலே அப்பா நீரை செம்மைப்படுத்தி இருக்கிறீர், அதுக்காக நன்றி. இயேசு அறிந்து இன்னுமாக உற்சாகமாக வளர சாட்சியாக இருக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். வருகிற காலத்திலும் ஆண்டவரே நீரே உங்களுடைய சமாதானத்தால் நிறுத்தி அவளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போமா? praise you Lord. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே எங்களோடு நீ இருந்ததுக்காக நன்றி, எங்களோடு நீ பேசினதுக்காக நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நேரமும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே உமக்கு பிரதியாக இருக்க எங்களை ஆயத்தம் செய்தருளும். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சந்தோஷமான குடும்பத்தில் களி கூறுபவராக இருக்கிறீர். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், கணவர் மனைவி வாழ்க்கையிலும், பெற்றோர் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உம்முடைய தெய்வீக சமாதானம் இருக்கத்தக்கவும் ஆண்டவரே நல்ல உறவுகள் சீர் பொருந்தவும் ஜெபிக்கிறோம்.
நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவனின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உம்மோடும் உம் குடும்பத்தோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். நாம் நின்ற மனமாக இறுதி பாடலை பாடி இந்த ஆராதனையை ஒரு முடிவு கொண்டு வருவோம். We'll see you next week. Bye bye. God bless you.